ஸோ ஏசப்பா சிலுவையில் கடைசி நேரத்தில் அவர் சொன்ன அந்த 7 வார்த்தைகளை ஜஸ்ட் அப்படியே நம்ம ரீட் பண்ணிட்டு போகாமல், அவர் எப்படிப்பட்ட ஒரு சூழலில் எப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையில் யாரை பார்த்து அந்த வார்த்தைகளை சொன்னார் என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, ஸோ எத்தனை பெரிய அன்பு, தேவனுடைய அன்பு, அவருடைய இருதயம் எவ்வளவாய் மனிதனை நேசிக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த இயேசுவை நாம் நேசிக்காமல் இருக்கவே முடியாது. இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு கூட நம்ம இந்த வார்த்தைகளை நாம் தியானிப்போம். ஸோ எப்படிப்பட்ட அந்த நிலைமையில் அந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா, அந்த இரவெல்லாம் அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பலவித அவமானங்களை, நிந்தைகளை, பரியாசங்களை ஏற்றுக்கொண்டு அவரை நிர்வாணமாக்கி அந்த சிலுவை மரத்தை அவரே சுமந்து கொண்டு அந்த கொல்கதா மலைக்கு போகிறார். ஸோ அந்த இடத்துல அவர் ஆணியால் அறையிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட வலிகளை அவர் அனுபவித்திருப்பார். அந்த தலைக்குள்ளே இறங்கிய முட்கள், ஆணிகள் கடாவப்பட்ட கரங்களோடு, அந்த ஒரு வலியோட வேதனையோட அந்த கடைசி நேரத்தில் அந்த சிலுவையில் தொங்கும் பொழுது இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் என்றால், இந்த வார்த்தைகள் எவ்வளவு முக்கியமானதாக இருக்கும். இதை நாம் ஆழமாய் ஆராய்ந்து பார்க்கும்பொழுது நிச்சயமாக அது நம்மளுடைய இருதயத்தை ஊடுருவி சென்று ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நிச்சயமாக உண்டாக்கும். ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த சிலுவையில் தன்னுடைய சரீரம் நொறுக்கப்பட்டிருக்கு, அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது, மனதில் வலி, உடம்புலையும் வலி. அந்த சூழலில் முதலாவது வார்த்தை என்ன சொல்கிறாரு? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். லூக்கா 23:34. அப்போ பாருங்க, தன்னை அடித்து நொறுக்கி காயப்படுத்தி அவமானப்படுத்தி குற்றப்படுத்தி எல்லாவித வலிகளையும் மனதிலும் உடலிலும் கொடுத்த மனிதர்களுக்காக அங்கே பரிந்து பேசுகிறார், மன்னிக்க சொல்றார். அச்சோ, இது என்ன மாதிரியான ஒரு டிவைன் கேரக்டர்! ஸோ ஆண்டவருடைய குணங்கள், அந்த திவ்ய சுவாபம் எப்படி நமக்குள்ளே வரும் அப்படின்னா, இந்த மாதிரி இயேசுவை நாம் உற்று பார்க்கும் பொழுது அவருடைய திவ்ய குணங்களை நாம் ஆராய்ந்து பார்த்து அதை நம்ம அட்மயர் பண்ணி அது நமக்கு வேணும்னு ஆசைப்படும் பொழுது நிச்சயமாக ஆவியானவர் அதை நமக்கு கொடுக்குறார். ஸோ இப்படி தன்னை காயப்படுத்திய மனிதர்களை மன்னிக்கிற ஒரு மனது. ஸோ இந்த வார்த்தையை ஏதோ அவர் அங்கே இருக்கிற மனிதர்களுக்கு பேசிவிட்டார், பேசிட்டு போனார் நினைக்காம பர்சனலாக இது எனக்கு நான் எடுத்துக்கொள்ளும் பொழுது, அப்போ நான் அவரை குத்தி காயப்படுத்தி என்னுடைய மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றிற்காகவும் அவர் நொறுக்கப்பட்டிருக்கும் பொழுது என்னை பார்த்து அவர் மன்னிக்கிறார், எனக்காக அவர் பரிந்து பேசுகிறார் அப்படின்னு நான் நினைக்கிறப்ப நிச்சயமாக என்னுடைய இருதயம் என்ன மாதிரி ஃபீல் பண்ணும் அப்படின்னா, அப்போ எவ்வளோ பெரிய எல்லாவித பாவங்களையும் சாபங்களையும் அவர் சுமந்து கொண்டு என்னை விடுதலை ஆக்கியிருக்கிறாரே, நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன், இந்த அன்பு என்னை மன்னித்திருக்கிறது அப்படின்றத என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் நான் உணரும் பொழுது, என் ஆத்மாவை அதை ஊடுருவி செல்லும் பொழுது, நான் முழுவதுமாய் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன் அந்த உணர்வு எனக்குள் வரும் பொழுது நானும் மற்றவர்களை மன்னிக்கிறேன். ஸோ நம்மளுடைய இருதயம் எந்த அளவுக்கு தேவன் கொடுத்த அந்த மன்னிப்பை நான் ரிசீவ் பண்ணுறேனோ, எந்த அளவுக்கு என் இருதயம் உணர்கிறதோ அதைத்தான் நான் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ இந்த நாட்களில் இந்த வார்த்தைகளை தியானிக்கிற நாம் தேவனுடைய அன்பை, மன்னிப்பை, இருதயத்தின் இருக்கக்கூடிய இரக்கத்தை நாம் ஆழமாய் பெற்றுக்கொள்வோம். நாமும் மற்றவர்களை மன்னிக்கிற ஒரு மனது உண்டாகும். 2வது வார்த்தை யார் சொல்றார் பாருங்களேன். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். லூக்கா 23:43. பாருங்க, ஒரு கள்ளனை அந்த சமுதாயமே அவனை திருடன் சொல்லியிருக்கோம், இன்னும் எதேதோ பேசியிருக்கோம், அவனை குற்றப்படுத்தியிருக்கோம், காயப்படுத்தியிருக்கோம். அவன் ஒரு பெரிய குற்ற உணர்வுக்குள்ளே போய் தான் அந்த இடத்துல தொங்குறான். ஆனால் அந்த இடத்துல பாருங்க, ஒரு செகண்ட் அவனுடைய இருதயம் இயேசுவை நோக்கி பார்க்கிறது, அந்த மனம் திரும்புதல். ஒரு செகண்ட்ல உண்டான ஒரு மனம் திரும்புதல். ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார் பாருங்களேன். எப்பயாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும், உடனே அவர் தன்னோட கூட அழைத்து கொண்டு செல்கிற தேவன். ஒரு செகண்ட்ல அவன் மனசு மாறுது, உடனே அவர் சொல்றார், மெய்யாகவே அந்த கன்ஃபர்மேஷன் அங்கே கொடுக்குறார். அப்போ அவருக்கு தேவையெல்லாம் என்னன்னா, அப்போ அவன் வாழ்க்கை ஃபுல்லாக செஞ்ச பாவம் அவருக்கு பெருசாக தோணலை. அந்த ஒரு செகண்ட் மனம் திரும்புதல் அவனை தன் சொந்த மகனாக ஏற்றுக்கொண்டு, இன்றைக்கே நீ என் பரதேசில் என்னுடனே கூட இருப்பாய் என்று சொல்ல. அப்போ எப்படிப்பட்ட இருதயம் நம்ம அப்பாவோட இருதயம்! ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? மற்றவர்களுடைய குற்றங்களை சொல்லி, நீ பாவி, நீ ஒன்றுக்கும் உதவ மாட்ட, நீ தேர மாட்ட, நீ உருப்பிட மாட்ட, இப்படியே சொல்லி அவங்களை குற்றப்படுத்திக்கிறோம். ஆனால் அப்பாவோட இருதயம், அப்போ மனிதனுடைய இருதயம் எவ்வளோ ஒரு மனுஷன் நல்லது செஞ்சாலும் அதையெல்லாம் பார்க்காம அவன் செஞ்ச குற்றத்தையே பேசி பேசி
அவனை குழிக்குள் தள்ளுகிற இருதயம் தான் மனிதனுடைய இருதயம். ஆனால் நம்ம அப்பாவோட இருதயம் பாருங்களேன், அவன் வாழ்க்கை ஃபுல்லாக திருடனாக இருக்கான், கொள்ளைக்காரனாக இருக்கான். ஆனால் கடைசி நேரத்தில் ஒரு செகண்டில் அவன் மனசு மாறினா போதும், ஒரு செகண்ட் அப்பா அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவனை தன்னோடு கட்டி அணைத்துக் கொள்கிறார். எப்படிப்பட்ட ஒரு தேவன்! அப்போ வாழ்க்கை ஃபுல்லாக அவன் குற்றத்தோடு இருந்தாலும் தவறு செய்தாலும் ஒரு செகண்டில் அவன் மனது அப்பாட்டு திரும்பும் பொழுது அந்த தகப்பன் ஓடி வந்து கட்டி அணைத்து கொண்டது போல் நம்ம அப்பாவும் அப்படிதான். ஸோ அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யாரையும் நம்ம குற்றப்படுத்தவோ குறை சொல்லவோ இல்லை. ஏன்னா அந்த மனிதன், குற்றம் செய்த மனிதன் எந்த நேரத்தில் அவன் தேவனை நோக்கி அப்பா என்னை மன்னிச்சிடுங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவங்க தேவனோட ஒப்புரவாயிடுவாங்க. ஆனால் குற்றப்படுத்துகிற நாம் அங்கே நிர்கதியாய் நிற்போம். ஸோ அவருடைய இருதயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இது ஏதோ ஒரு பாரம்பரியமாக 7 வார்த்தைகளை தியானிக்கிறோம் அப்படின்றது இல்லாமல் அந்த வார்த்தைகளில் மறைந்திருக்கிற அவருடைய இருதயத்தை நாம் ஆழமாய் புரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக நாமும் அவரை போல் மாறதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஆசை வரும், இந்த நல்ல இயேசு எனக்கு வேணும், எப்படிப்பட்ட ஒரு ஒண்டர்ஃபுல் டிவைன் கேரக்டர்ஸோட. இதுதான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், இதுதான் எழுப்புதல். மனிதனுடைய இருதயம் கிறிஸ்துவை போல் மாறுவதே உண்மையான எழுப்புதலாக இருக்கிறது. 3வது வார்த்தை சொல்றாரு, தம்முடைய தாயை நோக்கி இதோ உன் மகன் அப்படின்றாரு. தன் தாயை நோக்கி இதோ உன் மகன்றாரு. அந்த சீஷனை நோக்கி இதோ உன் தாய் அப்படின்றார். அப்போ அவரிடத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்தவர்கள் அந்த மரியாள், அவங்க அம்மாவும் அந்த சீஷனும். ஸோ அவங்க அந்த அன்பு இருந்தனால அவங்க தன் உயிரை கூட முக்கியப்படுத்தாமல் உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த சிலுவையின் அடி வரைக்கும் நின்னாங்க. மற்ற எல்லாம் ஓடி போனாங்க. அப்போ இயேசுவின் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பு அது பாருங்களேன், எப்படிப்பட்ட ஒரு கனமான ஒரு இடத்திற்கு அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கு. கடைசி அவர் உயிர் போகிற நிலைமையில் அவர் வேதனையோடும் கஷ்டத்தோடும் இருக்கும் பொழுது தன்னை நேசித்த அந்த 2 ஆத்துமாக்களை அப்படியே விட்டுட்டு போகாமல் அவங்கள ஒருத்தர் கையில் ஒருத்தர் பிடிச்சு கொடுத்து ஒருத்தருக்காக ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சேஃபான ஒரு மனநிலைமை உருவாக்கிட்டு போகிறார். எத்தனை நல்லது! நாம கூட இந்த இயேசுவை நாம் அதிகமாய் நேசிக்க கற்றுக்கொள்வோம். அவரை ஆழமாய் உற்று பார்த்து அவருடைய அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் என்னதென்று உணரவும் அறிவு கிட்டாத அன்பை அறிந்து கொள்ளவும் தேவனே உடைய சகல பரிபூரணத்தினால் நிரப்பப்படும் உடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி எனக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபித்தது போல நம்முடைய முதலாவது ஜெபமும் இதுவாக இருக்கட்டும். இந்த நல்ல இயேசுவின் அன்பை நாம் ஆராய்ந்து பார்த்து அறிந்து கொள்வோம். மரியாளும் அவங்க தாயும் அந்த சீஷனும் பாருங்க, கடைசி வரைக்கும் அந்த இயேசுட்ட அன்பு, தேவன்ட்ட அன்பு கூர்ந்தனால அந்த அன்பு அவங்கள கடைசி வரைக்கும் அவங்கள கூட்டிட்டு வந்தது. நாமும் கூட அவர் மீது அன்பு கூறும் பொழுது, நேசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். அடுத்தது 4வது, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்றார். மத்தேயு 27:46. அப்ப இந்த வார்த்தை எதற்காக சொல்லப்படுகிறதுனா, நம் சார்பில் அவர் பலியானார், நம்முடைய இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார். ஸோ நம்மீது விழக்கூடிய அத்தனை அடிகள் பாடுகள் வேதனைகளை சுமந்ததுனால அன்றைக்கு அவர் கதறினார். ஸோ அவர் எல்லாவற்றையும் கதறி முடிச்சதுனால அங்கே பிசாசுடைய காரியங்கள் வெளியரங்கமாக்கப்பட்டதுனால நம்முடைய சார்பில் அங்கே கதறி முடித்து விட்டார். ஸோ நாம் இனி தேவனை பார்த்து ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்வதற்கு எந்தவித தகுதியும் கிடையாது. ஸோ நம்ம வாழ்க்கையில எல்லாம் செய்து முடிக்கப்பட்டாயிற்று, அவனுடைய காரியங்கள் வெளியரங்கமாக்கப்பட்டது. பிசாசுக்கு நம்ம மேல அதிகாரம் கிடையாது. அவனுக்கு எதிர்த்து நின்று ஜெயம் கொள்ளக்கூடிய அத்தனை அவர் செஞ்சு முடிச்சிருக்கிறார். ஸோ நம் சார்பில் அங்கு அவர் கதறிவிட்டார். ஸோ அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில நம் தேவனை பார்த்து இந்த மாதிரியான கேள்விகளை கேட்கக்கூடிய நிலைமையில அப்பா நம்மளை வச்சில்ல. 5வது வார்த்தை, தாகமா இருக்கிறேன் என்றார். யோவான் 19:28. ஸோ இந்த தாகம் எதுனா நம்மை குறித்த தாகம். இத்தனையும் அவர் செஞ்சு முடிச்சுட்டு நம்மளுடைய ஆத்துமா அவர் மீது ஆசையா இருக்கும் வேணும் அப்படின்றது தான் அவர் ஆசையா கேட்கிறார். அதுதான் தாகமா இருக்கிறேன். நமக்காக அவர் ஆசையா இருக்கிறார், நம் மீது வாஞ்சியா இருக்கிறார், நம் மீது நேசமா இருக்கிறார், நம் மீது நேச வைராக்கியத்தோடு இருக்கிறார். என் பிள்ளை என்கிட்ட வரணுன்றதுல ஒரு வாஞ்சியா இருக்கிறார். ஸோ நம்ம ஆத்தும நேசர் அப்படின்னா நம்மளுடைய ஆத்துமா என்ற மனது இயேசு செய்த காரியங்களை நோக்கி பார்க்க பார்க்க நம்மளுடைய மனது அவரை நேசிக்கும், நம்முடைய ஆத்துமா அவரை நேசிக்கும். அப்பொழுது நம்மளுடைய ஆத்துமா செழிக்கும். அப்போ உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் சுகமாய் வாழ்ந்துரு என்ற வார்த்தை அங்கு நிறைவேறுகிறது. அப்போ நம்ம ஆத்துமா செழிக்கணும்னா இயேசுவை நாம் உற்று பார்க்கும் பொழுது அவருடைய குணங்களை, அவருடைய அழகை, பரிசுத்தத்தை, அன்பை, மனதுருக்கத்தை நாம் உற்று பார்த்து நாமும் அவர் மீது ஆசையாய் மாறும் பொழுது நம்முடைய ஆத்துமா என்ற மனது அவரை நேசிக்க 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 நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் செழிப்பாக மாறுகிறது. அடுத்தது வார்த்தை, எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்றார். அங்க பிசாசின் காரியங்கள் அங்கு முறியடிக்கப்பட்டது.
பிசாசுடைய அத்தனை காரியங்களும் அங்கு முடிக்கப்பட்டது. ஸோ முடிந்தது அப்படின்றது அவருடைய காரியங்கள் அங்கே முடிக்கப்பட்டது. ஸோ இருளின் அதிகாரத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். பிசாசின் இருளின் அந்த காரியங்கள் எல்லாம் அங்கே முடிக்கப்பட்டது. அவன் நினைச்சான் இயேசுவ சிலுவையில் நம்ம அரைஞ்சனால எல்லாம் முடிஞ்சது. ஆனால் அவனுடைய காரியங்கள் அங்கு முடிக்கப்பட்டது. கடைசியாக சொல்ற, பிதாவே உடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அவர் தன்னை பிதாவிடத்தில் அதே போலதான் நாமும் கூட இத்தனை அவருக்கு நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கும் பொழுது அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காண, காதுகள் கேட்க, இருதயம் உணர பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை அவரிடத்தில் முற்றிலுமாய் நாம் ஒப்பு கொடுத்து அவரையே நம் ஆத்தும நேசராக நம்முடைய வாழ்க்கையின் மையமாக கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை மகிமை நிறைந்ததாய் மறுரூபம் அடைந்ததாய் இருக்கும். நாம் இந்த வாழ்க்கையை அவருக்கு மகிமையாக வாழும்படி தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிரயத்து கொள்ளப்பட்ட நாம் நம்முடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் அவரை மகிமைப்படுத்துவது தான் அவருடைய சித்தமாக இருக்குது, அவருக்கு பிரியமாக இருக்குது. ஸோ இந்த குட் ஃப்ரைடேல நம்ம இந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது நிச்சயமாக இது நம்முடைய இருதயத்தை மறுரூபப்படுத்த வல்லதாக இருக்கட்டும். ஆமேன், ஆமேன்.